நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்காங்க. அதில் இன்னொரு குறிப்பான விஷயம் பேரண்டிங்கோட விஷயம். இன்னைக்கு ஒரு யூத்தாக இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்த்துக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது எப்படி பார்த்துக்கணும், எப்படி குரான் சொன்னால் நமக்கு வழிகாடுது? யா ஷபாப் அல் உம்மா, இந்த உம்மத்துடைய வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அதுதான். அதோடைய சிறப்புகளையும் இதோடைய வசனங்களையும் நிறைய சொல்லலாம். ஒரு முஸ்லீமுக்கு துன்யாவே தீன் தான் இல்லையா? கண்டிப்பாக. இஸ்லாம் தொழுகையை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. இஸ்லாம் ஹஜ்ஜை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. இஸ்லாம் ஒரு நீங்கள் ஜக்காத் கொடுக்கறதும் தான தர்மங்கள் செய்கிறத மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. ஒரு சகோதரனுக்கு முன்னால் புன்சிரிப்பு செய்கிறதும் மார்க்கம் தான். உதாரணமாக ஹம்ர், இந்த ஆல்கஹால் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. இதை பற்றி இஸ்லாம் என்ன நம்மளுக்கு வலியுறுத்துது? மது அப்படிங்கிறது ஹம்ர் அப்படின்னா மஹாமர் அல் அக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையை மயக்கடிக்கக்கூடிய ஒன்று தான் மது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க குடிப்பவரை, வாங்குபவரை, விற்பவரை, ஊத்தி கொடுப்பவரை, சுமப்பவரை, அதை தயார் செய்பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாரையும் விட்டு வைக்கல. அல்லாஹ் கேட்க சொல்லலாம், ஜிப்ரீல் கேள் அவர் ஏன் அழுகிறார்னு சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் ஏன் அழுகிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன ஒரு நேசம் பாருங்க அந்த ரெண்டு பேருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் கேட்டேன், யா அல்லாஹ் அவர் சொல்றாரு உனக்கு தெரியும்னு சொல்லி, நீ தானே கேட்க சொன்ன உனக்கு தெரியும்னு சொல்லி.